கோவை ஈசா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி விழா விடிய விடிய வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு 12 மணி கடந்ததும் 2ஆம் கால பூஜை தொடங்கியது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஈசா யோகா மையத்தில் 30ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சத்குரு ஜக்கி வாசுதேவ் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் சக்தி வாய்ந்த தியானங்கள், மந்திர உச்சாடனைகள், லிங்க பைரவி தேவியின் மகா யாத்திரை, ஆதியோகி திவ்ய தரிசனம் உட்பட பக்தி இசை நிகழ்ச்சிகளும் விடிய விடிய நடைபெற்றன. இந்த விழாவில் பல லட்சம் பேர் கலந்து கொண்டு சிவபெருமானை மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திருவதிகை வீரட்டனாஸ்வரர் கோவிலில் விடிய விடிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மகா சிவராத்திரி விழாவையொட்டி சுவாமிக்கு விடிய விடிய 4 கால சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. மேலும் சிவபெருமானின் அவதார தோற்றங்களை அரிசி மற்றும் மலர்களால் வரையப்பட்டு இருந்தது பக்தர்களை வெறுவாக கவர்ந்தது. மேலும் நாட்டிய குழுவினர்களின் நாட்டிய அஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சிவபுராணம் பாடியவாறு சிவனடியார்கள் கோவில் பிரகாரங்களை சுற்றி வந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அண்ணாமலையார் சன்னதி பின்புறம் மேற்கு திசையில் உள்ள லிங்கோத்பவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியையொட்டி திருச்சப்பர ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. பூலாங்கினர் கிராமத்தில் பாரம்பரிய முறையில் தயார் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட திருச்சப்பரம் மீது தானியங்கள், பழ வகைகள், விவசாய விளைபொருட்களை வீசி விவசாயம் செழிக்க வேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் கடந்த 14 நாட்களில் 94 லட்சம் பணம், 2 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளியை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அதில் 261 அயல்நாட்டு நோட்டுகளும் 277 அயல்நாட்டு நாணயங்களும் கிடைக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது.